பாருங்க, பண்டம் பாடிகளுக்குள்ளே இதை படிக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு நுணுக்கமா ஒரு தெய்வ பிள்ளையை நோட் பண்றாரு பாருங்க. எடுத்து எங்களால் வச்சுருக்கான், எங்க வச்சு இதை கூட சொல்றாரு பாருங்களேன். இது படிக்கும்போது கர்த்தர் ஒரு தெய்வ பிள்ளைங்களை எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறாருன்னு நீங்க பாருங்க. அதான் 139 சங்கீதம் பாருங்க, உட்காதுலேயும் அறிஞ்சிருக்காது, எழுந்திருக்குதையும் அறிஞ்சிருக்காது, நம்ம எப்படி படுத்து தூங்குற உருவம் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிற தேவன் எடுத்து வச்சது எங்கன்னு கூட சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நான் படிக்கும்போது லவ் யூ டேடி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் எப்படி நோட் பண்ணியிருக்காரு பாருங்க, திருடி எடுத்து வச்சது எங்க இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன். 11 இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தினார்கள் எடுத்துக்கொண்டதும் களவு செஞ்சதும் எடுத்திருக்காங்க, களவு செஞ்சிருக்காங்க, வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே, பாத்திரத்துக்குள்ள தானே அது பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே அப்படின்ட்டாரு. ஸோ அது யாரோ ஒருத்தன் பண்ணியிருக்கான். அது யாரு பார்த்தோமே, வெரி குட், ஆகான்னு ஒருத்தன் பார்த்துட்டான். அப்போ அவனுக்கு சீட்டு போடுறாங்க. அடுத்த நாளில் வந்து எடுத்துகிட்டு எல்லாரும் நிற்க வைக்கிறார், குடும்பமாக நிற்க வைக்கிறார், வரிசையாக நிற்க வைக்கிறார். நிற்க வச்சு சீட்டு போடுறாங்க. அதை கரெக்டாக அவன் பேர் கொண்டுச்சு. அப்போ வந்து யோசுவா என்ன சொல்கிறார் அப்படின்னா 19 வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்த எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே. ஆண்டவர் என்ன சொன்ன ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெளியரங்கமாக்கிறது, சகலமும் அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்று பண்ணுறோம், இதெல்லாம் ஆண்டவர் எங்கே நோட் பண்ண போகிறான்னு நினைக்காதீங்க. பண்டம் பாடிக்குள்ளே இருக்கிறதே நம்ம தேவன் அறிகிறார். நம்ம பாதாளத்துக்கு போனாலும் அவர் கை நம்ம நடத்தும், பரலோகத்தில் ஏறி நான் அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் என்னை நடத்தும், கார் இருள நான் இருந்தாலும் அவர் என்னை விசாரிக்கிற வல்லவராக இருக்கிறார். அதனால் பாத்திரத்துக்குள்ளே இருக்கிறது தேவன் சொல்லுவார் என்றார். சாபத்தீடானதை எடுத்து நமக்குள்ளே இருக்குன்னா நம்மளால் இவ்வளோ பெரிய விஷயத்த நான் ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், யோர்தானை கடந்தேன், எரிகோவை மிதித்து முறியடிச்சு வந்து இத்தனோடு கிராமத்தினால் ஜெயிக்க முடியாமல் அழுது புறம் எப்படி இருந்திருக்கும், அந்த தோல்வி அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா. பாண்டசரர் இதை ஒழிச்சு வச்சுட்டாங்க, நீ அதை எடுத்து போடு அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த ஒழிச்சு வச்சு சொல்கிறாரு. ஒழிச்சது யாருன்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி ஆசீர்வாதங்கள் எப்பவுமே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்போது தான் நம்ம தெய்வ பிள்ளைகளுக்கு தங்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இங்கேருந்து நீ ஆபிரகாமை போல நீங்கள் வாழ்வீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிட்டே இருக்குன்னா அதை நீங்கள் உணர்ந்து அதன்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்றைக்கி ஆகான அன்றைக்கி ஆகான அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஆகானை வந்து கொண்டு போட்டுருவாங்க, கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டே ஒத்துருந்துருந்தானா ஒரு வேளை கிருபை கிடச்சிருக்கும். அவன் இதெல்லாம் சொன்னனால ஆண்டவர் ஒரு கிருபை வைக்கல. ஏன்னா ஆண்டருக்கு அது ரொம்ப கோபமாக இருந்துச்சு போல். ஏன்னா அந்த வசனம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவனை கல்லெறிஞ்சு கற்குவையிலாம் அவன் மேலே போட்டு ஒரு கற்குவையிலே உருவாக்கிட்டாங்க. ஆகான் வந்து கொண்டு கற்கோவிலே உருவாக்கிட்டாங்க. அந்த கற்கோவிலுக்கு பேர் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். அந்த ஒரு வேர்ஸ் பார்த்தீங்கன்னா, என் ஆண்டர் இப்படியா ஆண்டரை கோவப்படுவீங்க நீங்கள் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா 26 பார்த்தீங்கன்னா, அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்கோவிலை குவித்தார்கள், இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கத்தை விட்டு மாறினார். ஜீசஸ் சில நேரத்தில் கர்த்தர் மன்னிக்கிறார், சில நேரத்தில் தண்டிக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னு ஒரு மனுஷனுக்கு தெரியாது. இப்படி வாழ்ந்தால் தான் இப்படி ஆண்டவர் பிளெஸிங் கொடுப்பார், இப்படி வாழ்ந்தால் தான் கர்த்தர் நம்ம தண்டிப்பார்னு எந்த ஒரு மனுஷனாலும் தேவனை ஆராய முடியாது. அவர் நம்மளை ஆராய முடியும், நம்ம தேவனை ஆராய முடியாது. ஏன்னா அவருடைய வழிகள் சொல்லுங்க இல்லைங்க, அவருடைய நினைவுகள். அப்போ நான் இப்படி வாழ்ந்தேன், எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, இப்படி வாழ்ந்தேன் ஏன் அவனை தண்டிக்கணும்னு ஒருத்தனும் ஆர்டர் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம் வழிகள் அவர் வழிகள் இல்லை, நம் நினைவுகள் அவர் வழிகள். பண்டகசாலை எடுத்து வச்சதுக்கே அவரை கொண்டு போட்டார், கோபத்தை விட்டு அப்போ தான் மாறினாராம். சில நேரத்தில் மழை போல பனி போல இறங்கி அவனை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறார், யோனாவை தூக்கிட்டு வந்தாங்க. அதனால ஆண்டவர் இதான் செய்வார் இப்படி தான் செய்வார்னு ஒரு மனுஷன் உட்காந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆண்டவர் நம் நினைவுகள் அவர் நினைவுகளில், நம் வழிகள் அவர் வழிகள் அல்ல. அதான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நான் அவர் ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், சமூகத்தை விட்டு எங்கே போவேன் தாவீதே சொல்கிறார். நம் கருவை ஒரு கண்ணது எலும்புகள் உருவாகுது, அது மறைவாக இருக்கலன்னு சொல்கிறார். அப்போ உங்கள் எலும்புகளே அவருக்கு மறைவாக இருக்கல. ஹல்லேலூயா. உங்கள் தலையில் மறைவெல்லாம் எண்ணப்பட்டு இருக்குது. அப்போது கர்த்தருக்கு மறைவான ஒன்றும் இல்லை. நம்ம மறைவாக ஏதாவது பண்ணிகிட்ருக்குறோம், மறைவாக அதை எடுத்து ஆண்டவர்கிட்டேருந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ஒப்பு கொடுத்தோம். அப்படியே யோசிச்சுட்டே இந்த ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த காரியத்தை தான் நான் ஒழிச்சு வச்சனால தான் எனக்கு வந்துச்சு ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரே இப்போ இன்றைக்கி உங்க கூட பேசுவார். அடுத்த சாப்டர் போகலாம். அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் கேஆர்சி என்ன பண்ணா, நாகமானோடதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டான். அது யார் சொன்னது? 2 ராஜாக்கள்
6வது அதிகாரம் 5வது அதிகாரம் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஒருத்தர் மட்டும் வாசிங்க. 24 5:20. இது வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். அதை எலிசா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட் வருஷம் பார்த்தா குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு விலக்கி புறப்பட்டு போனான் கேயாசி. ஸோ ஒன்று எடுத்து ஒழிச்சு வச்சான். ஒரு வேண்டாத ஆசீர்வாதத்தை எடுத்து ஒழிச்சு வச்சதுனால அவனுக்கு தேவையில்லை அந்த ஆசீர்வாதம். அதை எடுத்து அவன் ஒழிச்சு வச்சதுனால வீட்டில் வச்சுட்டு வரான். அப்போது ஆண்டவர் அதுக்கு தெரியுது, தெய்வ மனுஷனுக்கு தெரியுதுனால அவன் என்ன பண்ணான், அந்த தண்டனையை வாங்கிக்கிட்டான். இது கேயாசி. ஃபஸ்ட்டு லைனாக வாங்கினான் என்னென்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஒன்று தெரியலன்னு சொல்லி நம்ம பண்ணுற எல்லாத்தையும் கர்த்தருக்கு தெரியும்னு தான் இன்றைக்கி இந்த மெசேஜ். நம்ம கூட மறந்துருக்கலாம் நம்ம ஒழிச்சு வச்சதையும் நம்மக்கிட்ட இருக்க சாபத்திதானதையும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி வெளிக்கொண்டு வருவார். ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி. எப்போ ஆசீர்வாதம் தான் கட்டளைகள் கற்பனைகளும் நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். 5வது அதிகாரம் 1வது வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அடுத்த வேர்ஸ் வந்து பார்த்தோம்னா 8வது வேர்ஸ். பேதுரு அவனை நோக்கி 7 வாசிங்க. ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானே விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றாள். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணப்பட்டவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மனைவியுமே செத்து ஜீவனை விடுறா. இந்த இடத்துல என்னன்னா, அந்த காலத்தில் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் காலத்தில் அனனியா சப்பிரான ஒரு தம்பதி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இருந்து அப்போஸ்தலர்களான பேதுரு எல்லாரும் இருக்கிறப்போ அவங்களுடைய நிலங்கள் எல்லாத்தையும் விற்று ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்துட்டு அதில் வந்து திருப்தி இருந்து எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கப்புள்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவங்க கொடுக்கணும், கொஞ்சம் எடுத்து ஒளி வச்சுக்கலாம், இவ்வளவு தான் விற்றோம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேதுரு வந்து, நீ இந்த பரிசுத்த ஆவின்னு பொய் சொல்றியா, நீ இவ்வளோ இதுக்கு தான் விற்றுன்னு பொய்யை கம்மியாக சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவன் அந்த இடத்துல ஜீவனை விட்டுட்டான். மனைவி அடுத்து 3 மணி நேரம் கழிச்சு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்க அவளும் போய் சொல்கிறா, இவ்வளோதான்ப்பா விற்றோம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒழிச்சு வச்சதுனால என்ன ஆகிட்டு உயிரை விட்டாங்க, ஜீவனை விட்டார்கள். ஹல்லேலூயா. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் மனுஷனுக்கு மறைவாக என்ன வேணாலும் பண்ணலாம், தேவனுக்கு மறைவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பரிசையாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோம், செத்தாங்க, அடித்தார், விழுந்தாங்க, தண்டனை போட்டு தந்தார். தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது வந்து என்னென்னா, நல்லது செஞ்சுட்டு ஆனால் நான் நல்லது செஞ்சுட்டேன் நான் உண்மையாக இருக்க பாருங்க, அது இல்லைங்க. நீ விழுந்தாலும் தப்பு பண்ணாலும் பாவம் பண்ணாலும் இதான்ப்பா செஞ்சேன், அதுதான் உண்மை என்ன தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறோம் உண்மையாக இருந்து ஆண்டவருக்கு உண்மையே சொன்னாதான் ஆண்டு. அப்படி இல்லை. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்குது என்னன்னா, நீ விழுந்தாலும் தப்பு பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் ஃப்ராடு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறது, ஒழிச்சு வைக்காம இது நான் தான். ஏன்னா நான் என்ன தான் ஒழிச்சு வச்சு நான் நல்லா பாடுறேன், நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நல்ல பொண்ணு, தெய்வ குழந்தை அப்படின்னு நான் சொன்னாலும் அவருக்கு தெரியும் நான் யார் இல்லையா. ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கேன். நீங்கள் மனுஷங்க கூட நான் நல்ல பிள்ளைன்னு சொல்லிக்கோங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நான் இப்படி தான் ஆண்டவரை செஞ்சுட்டேன் நீங்கள் ஒத்துக்கு தான் உண்மையுள்ள மனுஷன். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், எதுவுமே நீ ஒழித்து வைக்காது, என்கிட்ட ஒழிச்சு வைக்க உண்ட என்ன இருக்குது இல்லையா. இந்த இடத்துல அவங்க 2 பேருமே தப்பு பண்ணாங்க. அந்த 8வது அதிகாரத்தில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, நிலங்களையும் 4:34 அப்போஸ்தலர் 4:34 மேலேயே நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்களாக அவைகளை விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததே இல்லையா. அப்போ எல்லாரும் வித்து அந்த பணத்தை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுக்குறாங்க இல்லையா. அவங்க பங்கிட்டு எல்லாரும் கொடுக்கும்போது யாருக்குமே குறை வரல. ஆனால் இந்த கப்புள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒழிச்சு வச்சதுனால செத்தே போயிட்டாங்க. அதை ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையதோ
அது உன்னுடைய இது. எனக்கிட்ட நீ ஒன்று ஒழிச்சு வச்சு ஒன்று பண்ண அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆண்டவர் என்ன நடத்துகிறாரோ அவங்க வாழ்க்கையில் அதுதான் முடிவாக இருக்கும். சரி, இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஃபாலோ பண்ணாதவங்க எல்லோரும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இது ஒரே ஒரு சாப்டர் சொல்லி நான் முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம். இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வாசிக்கலாம் 12:22 நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 11 எடுத்துக்கோங்க. 11, 20, 28 அதை எடுத்து வச்சுக்கோ. 11 பக்கம் 319. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம் அப்படின்னா ஆதாம் பார்த்தோம். ஒழிச்சு வச்சதுனால என்ன நடந்துச்சுன்னா நம்ம எல்லாம் இன்றைக்கி வெளியிடமாக உட்காந்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யோபு சொல்கிறாரு, அவனை மாதிரி நான் என் மீறுதல்களையும் அக்கிரமத்தையும் என் மடியில் போட்டு ஒழிச்சுலாம் வைக்கல, எனக்கே அந்த தண்டனை டேரக்டாக கேட்டார். ஏன்னா ஒரு நீதியாக வாழ்ந்தானே நம்ம காட்டை டேரக்டாக கேட்டுடலாம். நீ ஒன்று மறைச்சி வாழ்ந்தால் தானே இந்த ஒழியணும். யோபு பாருங்க, நான் அப்படிலாம் இல்லை, அவனை மாதிரிலாம் இல்லை, ஒழுங்காக எதுக்கு ஏன் நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஆசீர்வாதம் அவனுக்கு யோபுக்கு. புரிஞ்சுங்களா? எதுவுமே ஒழிச்சு வைக்கல. ஆண்கிட்ட சொல்கிறான், நான் இப்படிலாம் இல்லை, ஆதாமையாக இருந்தால் என்னை இப்படி போட்டு வாதிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப முடிவில் ஆசீர்வாதம். ஆனால் ஆதாமோட முடிவு நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம். ஹல்லேலூயா. எதில் உட்காந்துருக்கோம்? பாவத்தில் உட்காந்துருக்கோம். நம்ம ஜெயிச்சுட்டும் உட்காந்துருக்குறோம் கர்த்தரால். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன பார்த்தோம்? ஆகான். வெரி குட். ஆகான் பார்த்தோம். அவன் ஏன்னா இவ்வளோ தூரம் யோதான கடந்து இருக்கிற எரிகோ மிஸ்ட் வந்துருக்கிற இத்தனோடு பாருங்க ஆண்டவர் எப்படி டிஃபரன்ஸ் பண்ணாலும் இவ்வளோ பிடிச்சி நம்ம ஜெயிச்சோம், இத்தனோடு நம்ம ஜெயிக்க முடியாது போச்சு. அப்போ என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? என் தப்பு என்கிட்ட என்னதான் நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட உட்காந்து. ஆண்டவர் இவ்வளோ பெரிய விஷயம் ஜெயிக்க வச்சிங்க, இல்லை ஏன் நான் தோற்று போனேன் அப்படின்னா ஆண்டு சொல்லுவேன், இது நீ எடுத்து வச்சு இல்லை, நீ ஒழிச்சு வச்சுன்னு எனக்கு விரோதமாக அதை எடுத்து கொடுத்துரு. அப்புறம் நம்ம கொடுக்க முடியும்னா அவர்கிட்ட கெஞ்சி நான் ஏற்ற கெஞ்சி எப்படியாவது அவர் கூட நம்ம ஒப்புரவாயிருக்கணும். எப்படியாவது ஆண்டு கூட மறைச்சி வச்சோன்னா நம்ம கற்கோவில் ஆக்கிடுவார். உப்பு தூண் ஆகணும் மாதிரி நம்மளை கற்கோவில் ஆக்கிடுவார். அது ஆஃபர் படத்தாக்கில் அழைக்கப்பட்டது. அடுத்தது என்ன பார்த்தோம்? கேஎஸ்சி பார்த்தோம். தேவையில்லாத ஆஸ்பத்திரி எடுத்து வச்சதுனால குஷ்டரோகம், தேவையே இல்லாத குஷ்டரோகம் அவனுக்கு வந்துச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனனியா சத்திரா, எல்லாரும் ஒன்று செஞ்சுட்டு இருப்போம், இவங்க ஒன்று செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க, ஒழிச்சு வச்சதுனால திருப்பி போய் சொன்னாங்க. பார்த்தீங்களா? அதாவது ஆண்டவர் கேட்குறப்போ நமக்கு பயம் வந்துடும் உண்மையை சொல்கிறது. புரிஞ்சுங்களா? பேதுரும் ஆண்டோட மனுஷன், ஆண்டோர் தான் கேட்குறாரு என்னப்பா பண்ணாங்க மனைவிட்டு கேட்குறப்போ, சரி நம்ம என்ன நினைப்போம், நம்ம பண்ணது தெரிஞ்சிருச்சோ அப்படிதான் நம்ம நடந்து உண்மையை ஒத்துப்போம். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு பாருங்க, ஒருவேளை நம்ம ஹஸ்பண்டும் எதனா சொல்லியிருப்பாரு, நம்மளும் இதே சொல்லிடலாம்னு சொன்னதுனால அது உண்மையை சொல்லிடுச்சுன்னா சாகாமையாக இருந்திருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இல்லையா? ஏன்னா ஆண்டு தான் கேட்குறாரு, ஒரு வேளை அந்த இடத்துல உண்மையை சொல்லிடுச்சுன்னா அது பிழைச்சிருக்கும். சேர்ந்து ஒழிச்சு வச்சு சொன்னதுனால இறந்துட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்த ஒரு மனுஷனா எப்தான் ஒரு நல்ல ஒரு மனுஷன். இவர் பண்ண ஒரு காரியத்தினால இவர் பழைய ஏற்பாட்டில் பண்ண ஒரு விஷயம் புதிய ஏற்பாட்டிலையும் அவர் கொண்டு வந்தார் ஆண்டவர். அதான் நீங்கள் எந்த காலத்தில் பாவமான காலத்தில் உங்களால் நிற்க முடியாத வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும்போது ஆண்டவர் அதை பரலோகத்தில் பேசுவார். எத்தனை பேருக்கு விளங்குச்சு தெரியல. இவங்க எல்லாம் என்ன நினைப்போம், எல்லாம் வாழ தேவையான வசதிகள், வாழ தேவையான சூழ்நிலை இருந்தால் தான் நான் உண்மையாக இருப்பேன், ஆண்டருக்கு நல்லா இருப்பேன், நல்ல குட்கலாக இருப்பேன், நல்ல குடும்பமாக இருப்போம். அப்படி இல்லை, நம்மளால் வாழ முடியாத சூழ்நிலையை நம்ம நிற்கும்போது கர்த்தர் அதை பரலோகத்திலே பேசுவோம். இந்த பழைய ஏற்பாட்டில் புரிஞ்சுச்சான்னு தெரியல எத்தனை பேருக்கு நான் சொன்னது. எந்த காலமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டருக்காக உண்மையாக வாழ்ந்துட்டீங்க. உண்மையாக என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். உண்மைனா உண்மையாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டு போய் உண்மைன்னு சொல்லக்கூடாது. நீ என்ன விழுந்து ஜெயிச்சு தப்பு பண்ணாலும் ஆண்டு உண்மையை ஒத்துக்கிறது தான் உண்மை, அதுதான் உண்மை. அப்போ நீ வாழும்போது பரலோகத்திலையும் ஆண்டவர் உங்களை பற்றி பேசுவார். ஏன்னா அந்த ஒரு மனுஷன் செஞ்ச ஒரு விஷயம் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் அவர் பேரை ஹானர் பண்ணார். அதான் இன்றைக்கி பார்த்து முடிக்க போகிறோம். என்னென்னா இந்த இவர் ஒரு யுத்தத்துக்கு போகிறாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த யுத்தத்தை யாரும் ஜெயிக்க முடியல. இவரை கூப்பிட்றாங்க, இந்த எட்டாவது மனுஷனை கூப்பிட்றாங்க. அவர் போய் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நானே ஒரு ஒடுக்கப்பட்டவன் நெருக்கப்பட்டவன், நான் போகிறேன் இந்த ஒரு யுத்தத்துக்கு, திரும்பி இந்த ஜெயத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் திரும்பி வரும்போது நான் யாரை பார்க்குறோம், எதை பார்க்குறோம், யாரில்லை எதை பார்க்கணும்னா அது உங்களுக்கு சர்வாங்க தகனபடி. சர்வாங்க தகனபடி என்ன தெரியுமா? அப்படியே உயிரோடு போட்டு அப்படியே நெருப்பு போட்டு இதாக்குறது. அந்த காலத்தில் அதான் பலியாக கொடுத்தாங்க ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யுத்தத்துக்கு போகிறான். பாருங்க, யுத்தத்துக்கு போயிட்டான், ஜெயிச்சுட்டு வந்துட்டான். என்ன நினச்சுன்னு பார்ப்போம். வாசிக்கலாம் 28, 29, 11, 28, 29 நியாயாதிபதிகள். அவன் கீழியாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீழியாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனார். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுக்க
நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகனபடியாக செலுத்துவேன் என்றார். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனார். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவோர் தோக்கி போதும் 34 வாசிங்க. எப்தா மிஸ்பாவினத்திற்கு தன் வீட்டிற்கு வரும்போது இதோ அவன் குமாரத்தை தம்பூர் வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரரும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ, என் மகளை என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாள். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். ஸ்தோத்திரம். போதும். ஏதோ ஹெவியாக இது வாசிக்கும் போது எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. அவன் ஜெயிச்சுப்பான். ஆனால் எப்தாவோட ஸ்டோரி நீங்கள் நியாயபதியில் படித்து பார்த்தீங்கன்னா எப்தாவை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவன் வந்து ஒரு இன்னொரு குலத்தை சேர்ந்தவன் சம்திங் அவன் வந்து சிறுமைப்பட்டன்னு சொல்லிட்டு அவன் ஒதுக்கி வச்சுருப்பாங்க எப்தாவை. அம்மன் புத்திரர் யாராலும் ஜெயிக்க முடியல. இன்னும் எல்லாம் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுருப்பாங்க எப்தாவை. அவன் ஊரை விட்டே ஒதுக்கி தான் இருப்பான். அந்த எப்தாவை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் ஊரில் உள்ள மக்கள்லாம் அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி எப்தா ஜெயிச்சுவான்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில் இருக்கிற எப்தாவை போய் பார்த்து எனக்காக போப்பா, நம்ம நாடே அழிய போகுதுப்பான்னு அவனை ரெக்வஸ்ட் பண்ணி அவன் கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போய் இந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணிட்டு போகிறான். அவனே ஒரு நெருக்கப்பட்டவன் தான் நான் சொல்கிறேன். அவனே ஒரு நெருக்கப்பட்டவன். இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவங்க 4 பொண்ணு 5 பொண்ணுன்னா ஏதோ ஒன்று செத்து அவன் கூட பரவாயில்ல தேர்த்திக்கலாம். மற்ற பிள்ளைங்களை 10 கூட இருக்கலாம். ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. ஜெயிச்சுட்டு வரான். அந்த ஜெயத்தையே அவனால் கொண்டாட முடியல. சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் பாரு. சர்வாங்க தகனத்தில் ஒரு சாக்ரிஃபைஸ் காட்காக அவனை தியாகம் பண்ணுறான். என்ன ஆபிரகாம் போய் பலி கொடுத்தான். இதை பாருங்க. ஆபிரகாம் பலி கொடுக்க போனான். அவன் பெரிய விசுவாசம் தானே தான். ஆனால் எனக்கு ஆபிரகாம் விட எப்தாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ பலி கொடுக்க போன எனக்கு பலியே கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. அதனால தான் எப்தா எபிரேயர் 11 விசுவாச பட்டியலில் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது 11 எப்தா பேர். ஹல்லேலூயா. எப்தோட முடிச்சிருப்பான் ஆண்டவர். அதான் நீ எந்த சூழ்நிலை ஆண்டுக்காக வந்து வாழ்றியோ உன் ஆண்டவர் பின்னாடி கனப்படுத்துவார். இப்போ கனப்படுத்தலை நீ பண்ணுற ஒரு சில விஷயத்துக்கு அப்படின்னா கர்த்தர் கனப்படுத்த மறக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிரசங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவேன். பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு ஒரு இது இருக்கணும் இல்லை? சரி 11 தான் இருக்குது. நான் முடிச்சுதான் கேட்குறேன். என்னை பாருங்கள் எல்லாரும். கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு 100 ரூபா கர்த்தர் அறிவார். அக்கௌண்ட்லாம் செலுத்த முடியாது. அக்கௌண்ட் ப்ராப்ளம். அதனால் கையில் கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள். என்னைய பாருங்க ஐயா அம்மா பைபிளை பாருங்க. ஆண்டு நினைப்பாரு பாரு மகளை ஒன்றை கூட பார்க்காம என் பிள்ளைங்க பைபிளை பார்க்குதுங்க அப்படின்ட்டு. பைபிளில் இருக்குது. நான் 11ஆவது அதிகாரம் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. எப்தா நான் முடிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டே நான் முடிக்க முடியாது. எப்தா பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்து அவர் வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றி இல்லையா? இந்த பொண்ணு பாருங்கள். அப்பா சொல்லிட்டா நம்மளாம் என்னங்க பண்ணுவீங்க? விசவஞ்சு கொண்டா பரவாயில்லப்பா, நீ விசந்து வச்சாலும் கொள்ளு, நீ சொன்னபடியே சாகடிக்காது அப்படியாதான் கேட்டிருப்போம். ஏங்க உயிரோடு அப்படியே எரிச்சிடணுங்க. தகனப்படலாம். அதுதான் நீங்கள் தகனப்படலாம் படித்து பாருங்கள். ஏறிராகலாம் இப்போ கொன்னேன்னு சொன்னேன். எப்படி ஏதாவது வேறு மாதிரியாவது கொன்னேன் அப்படின்னா அந்த பொண்ணை எதுவுமே சொல்ல. இவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்துட்டாரலாம் ஆண்டவர், நீ சொன்னபடியே செய். அப்போ அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பாருங்கள் எப்தா என்ன எப்தா கொல்றேன்னு சொல்லிட்டான். ஆனால் கொல்றதுக்கு நான் வரேன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா? ஆனால் இதே ஆபிரகாம் விசாரிப்போங்க. அவங்கள விட எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிச்சு. எங்கேயோ ஓரத்தில் எங்கேயோ பைபிளில் மறைஞ்சிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஆண்டவருக்கு கத்திருக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். என்ன தான் ஆபிரகாம் எல்லாரும் பெருசாக தெரிஞ்சாலும் எனக்கு எப்தா தான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். எப்தா தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சார். அவரோட பொண்ணு ரொம்ப எனக்கு பெருசாக தெரிஞ்சாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அப்பொழுதே அவள், என் தகப்பனே நீ கர்த்தரை நோக்கி உடைய வாயை திறந்து பேசினல்லவா. அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு வந்து எவ்வளோ கனப்படுத்தி பார்த்தீங்களா? அம்மோன் புத்திரர்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்ட ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டிடப்படுகிறார். நம்முடைய வாழ்ந்து புறப்படப்படியே எனக்கு செய்யணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. லாஸ்ட் பஸ் வாசிங்க. இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயத்தியான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. அந்த 31 பார்த்தீங்கன்னா 39 பார்த்தீங்கன்னா அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனே அறியாதிருந்தார். கல்யாணம் அந்த பொண்ணுக்கு கொண்டார்னா அவர் சொன்னதை செஞ்சார். ஒழிச்சு வச்சுருந்துருக்கலாம். நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா இதில் கண்டிப்பாக ஒழிச்சு வச்சுருக்க முடியும். ஒரே பொண்ணு
எங்கேயாவது போய் அனுப்பியிருக்கலாம், மறைச்சி வச்சுருந்துருக்கலாம். நம்ம சொன்னதுக்காக செய்ய முடியுமா? அதான் ஜெயத்தையே கொடுத்துட்டாரே, நம்ம ஏன் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு போய் இருந்திருக்கலாம். ஆனால் எடுத்துட்டா அவருக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஆனால் அது அப்படி வாங்கினது கொஞ்சம் ஒரு அவலட்சமாக இருக்கும். ஆனால் இவங்களே ஒழிக்காமல் அந்த பொண்ணை எடுத்து வைக்காமல் பெஸ்ட்டு கார்டு கொடுத்துட்டாரு, ஃபஸ்ட்டு கார்டு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் பின்னாடி பேசுவார். கர்த்தருக்காக நீங்கள் ஒன்று கொடுக்கும்போது ஒழிச்சு வைக்காமல், கர்த்தருக்காக நீங்கள் ஒன்று செய்யும்போது ஒழிச்சு வைக்காமல், மறைச்சு வைக்காமல், எல்லாத்தையும் ஆண்டுக்கு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை பரவத்தில் பேசுவார். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? இப்போ சொல்லுங்கள், எடுத்துட்டீங்களா? 38 வாசிங்க. இன்னும் நான் என்ன சொல்கிறேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் பத்தாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவங்களை பற்றி. ஹல்லேலூயா. அவங்க காலம்னு எடுத்துட்டாங்க ஒரே வார்த்தையில். இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி நம்ம ஈஸி சிந்தாமல்லாம் கருத்து நம்மளை பேசி கொண்டிருக்காரு. அவர் எழுதிட்டாரு பவுல், காலம்லாம் செல்லாது இவரெல்லாம் பேசுகிறார். ஆண்டவர் எனக்கு காலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்தா பற்றி பேசுறதுக்காக அதே அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு ஆபிரகாம் பற்றி பேசியிருப்பான். இதுதான் நம்ம தெய்வம். எப்தாவோட முடிச்சார் பார்த்தீங்களா? மறந்துருந்தது எப்தா. இன்னைக்கு கற்று வெளியேறமாக்கிறேன். கத்திற்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடலாம். சொன்னவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. சபை முடியும் போது தரேன். கண்களை மூடலாம். வாசிச்சு இன்னைக்கு ஆண்டு நமக்கு வெளிப்படுத்தின வேத வாக்கியங்கள் எல்லாம் ஜீவனுள்ளதாக இருந்தது நான் நம்புகிறேன். என்ன பேர் ஆண்டுகிட்ட சொல்ல நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்குது, வேறு எங்கேயும் போவோம் அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன்.